வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூன் 9 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலர்ல தற்சோதனை என்பது குறித்து பேசுகிறார். வாருங்கள் கேட்போம். ஒரு கணினியை எடுத்துக்கொள்ளுங்களேன், கம்ப்யூட்டர். அதற்கு இன்புட் என்பது உள்ளீடு என்று நாம் தமிழில் சொல்லலாம். அது எவ்வாறு அமைகிறதோ அதற்கேற்ப அதிலிருந்து வெளிவருகிற வெளியீடுகள் அவுட்புட் அமையும். எப்படி நீங்கள் உள்ளீடுகள் தருகிறீர்களோ அதை ஒட்டியேதான் அதனுடைய வெளியீடுகள் அவுட்புட் என்பது அதனுடைய காட்சி திரையில அல்லது அச்சுப்பொறியில அல்லது ஒளிப்பெட்டியில இம்மூன்றில வெளிவரும். அதுபோலவே தான் ஒரு மனிதனுக்கு அவருடைய உள்ளீடுகளாக எது தரப்படுகிறதோ அதற்கேற்ப அதனுடைய வெளியீடுகள் அவுட்புட் அமைகிறது. அந்த அவுட்புட் என்பது அந்த மனிதனுடைய எண்ணம், சொல், செயல் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே ஒரு ஆச்சரியம், வியப்பு என்னவென்றால், இந்த 3 அவுட்புட் என்று சொல்கிறோம், இந்த 3 வெளியீடுகளுக்கான உள்ளீடுகள் என்னவென்றால் அதே எண்ணம், சொல், செயல் என்பதுதான். எனவே தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணம், சொல், செயல்களினாலே பிறழ்வது, பிழை செய்வது என்பது அந்த ஐம்புலன்களில் சிக்கி தவிக்கும் வரையில் இருப்பது என்பது இயல்புதான். ஆனால் இந்த 3ஐயும் கவனிக்க துவங்குங்கள், சீர்திருத்த துவங்குங்கள் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள். இதனைத்தான் தற்சோதனை என்கிறார். எப்படி சீர்திருத்துவது என்றால், ஒரு 3 வார கால பயிற்சியிலேயே நீங்கள் இதிலே இந்த தேர்விலே வெற்றி பெற்று விடலாம் என்று அற்புதமாக சொல்லுகிறார். 3 வார காலத்தில், 1 வார காலம், முதல் 1 வார காலத்தில் உங்களுடைய எண்ணத்தை ஆராயுங்கள். வருகிற எண்ணங்களிலே எது நல்லது, எது கெட்டது, எது தீங்கு பயப்பட என்று கண்டறிந்து தீங்கு தருவன என்று தெரிந்துவிட்டால் அது மீண்டும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சங்கல்பம் செய்து வாருங்கள். 2வது வாரத்தில் உங்கள் சொற்களை கவனியுங்கள். வருகிற சொற்களிலே எது நல்லது, எது மற்றவரை, பிற மனத்தை புண்படுத்தாதது என்று கண்டுபிடியுங்கள். அப்படி பிற மனத்தை துன்புறுத்துவதாகவோ காயப்படுத்துவதாகவோ இருக்கிறது என்று சொன்னால் அதனை உடனடியாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்கிற வள்ளுவரின் வாக்கை நினைவில் கொள்ளுங்கள். 2வது வாரம் முடிந்துவிட்டது. 3வது வாரத்தில் உங்கள் செயல் என்னென்னலாம் செய்கிறீர்களோ அந்த செயல்களிலே எது எல்லாம் தடம் மாறி தடுமாறி போகிறது என்பதை பார்த்து சீர்தூக்கி சரியான முறையில, நல்வழியில அந்த செயல்களை எல்லாம் மடைமாற்றம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 3ஐயும் செய்தால் வாழ்வில் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். இதுவே தற்சோதனை என்று வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.